நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்கன்னா, ஸோ அங்கே வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து இமேஜ் வந்து நீங்கள் போடணும். ஸோ அந்த போடுற இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஃபைல் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்காக வந்து ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் சொல்லலாம். இதில் இமேஜோட என்கோடிங் ஃபைல் வந்து நம்ம டைரெக்டாக நம்மளோட ப்ராஜெக்டில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம்னா, ஸோ எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து ஃபைல் பார்த்து வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபைலோட இமேஜை மட்டும் நம்ம அதை காப்பி பண்ணி அதை அப்படியே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்கோடிங் ஃபார்மேட்டை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த என்கோடிங் ஃபார்மேட்டான அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் நம்மளோட இமேஜ் சோர்ஸில் வந்து நான் எப்பயும் போல் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டிவ் டாய்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இமேஜ் வந்து நான் இங்கே தெரியுதுல, ஸோ இங்கே வந்து நான் கொடுத்து ஃபைல் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தோன்னே பாருங்கள், எனக்கு வந்து என்கோடிங் ஃபார்மேட்டில் எனக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் நான் இங்கே வந்து இங்கே இருக்கிற காப்பி பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து போயிடுறேன். ஸோ என்னோடய இமேஜ் இதுதான். ஸோ அந்த பிஜிஎம்ஐ அந்த இமேஜ் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ என்னோடய விஷுவல் ஸ்டுடியோக்கு போய் அந்த சோர்ஸ் அந்த இதில் வந்து அந்த இமேஜோட யூஆர்எலை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். சரி, அண்ட் பாருங்கள், எனக்கு வந்து நிறைய லைன் வந்திருக்கு. ஸோ இந்த இமேஜோட ஃபைல் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 580 kbps வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ நான் எல்லாமே ஓகே பர்ஃபெக்ட், நான் எல்லாமே கூப்பிட்டேன். ஜஸ்ட் நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு ஒன்ஸ் நான் இந்த வெப்சைட்டுக்கு போய் இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் இங்கே எந்த ஒரு ஃபைல் பார்த்துமே கொடுக்கல, பட் ஆனாலுமே வந்து அந்த இமேஜ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ உண்மையாக வந்து என்னோடய இமேஜ் வந்து இங்கே கிடையாது. என்னோடய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிக்சர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. நான் எந்த ஒரு ஃபைல் பார்த்துமே கொடுக்காமல் டேரெக்டாக எடுத்தேன். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து என்கோடிங் பண்ணலாம், டீகோடிங் பண்ணலாம். அந்த HTML அந்த கோடை வந்து என்கோடிங் பண்ணலாம், டீகோடிங் பண்ணலாம். ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், என்கோடிங் ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டீகோடிங் பண்ணலாம். அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து என்கோடிங், டீகோடிங். இப்போ நான் வந்து இந்த பேஸ் 64 பிக்சர் அதில் தான் வந்து நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்குது. ஸோ இமேஜ் கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ PNG அதாவது ஃபைல் ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. ஓகே, ஸோ ஃபைல் ஃபார்மேட்டு, XML அந்த கோடு இதுலேருந்து HTML கோடு கொண்டு வர்றது இருக்குது. எல்லா டூல்ஸுமே இருக்குது இதில். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ஸோ எனக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் இல்லைனா வெப் டெவலப்பருக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டு போயிடுங்க.